திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சின்முத்திரை தத்துவம் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். உலகில் எந்த பொருளோடும் சேராமல் தனித்து நிற்கின்றான் இறைவன். ஆனால் எந்த செயலும் அவன் துணையின்றி நிகழாது. அதனால்தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றனர். எப்படி இறைவன் எந்த பொருளோடும் சேராமல் இருக்கிறானோ, அதுபோல நமது கட்டை விரல் ஏனைய விரல்களோடு சேராமல் தனித்து நிற்கின்றது. கட்டை விரலின் உதவியின்றி நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது. எழுதுவதற்கும், ஒரு பொருளை எடுப்பதற்கும், உணவு உட்கொள்வதற்கும், ஆடை உடுப்பதற்கும் கட்டை விரலின் உதவி இன்றியமையாதது. அதனால்தான் கட்டை விரல் கடவுளாக கொள்ளப்படுகிறது. கட்டை விரலை கடவுள் என்று கொண்டால், ஆட்காட்டி விரல் அதாவது சுட்டு விரல் உயிர் என்று கொள்ளப்படுகிறது. நாம் எந்த செயலை செய்ய முற்பட்டாலும் சுட்டு விரலை நீட்டி காண்பித்து செயல்படுவதால் சுட்டு விரல் உயிரின் அடையாளமாக திகழ்வதை காண முடிகிறது. அடுத்து, உயிர் இறைவனை அடைய முடியாது தடை செய்து நிற்பது ஆணவ மலமே ஆகும். அவ்வாணவ மலத்திற்கு அடையாளமாக திகழ்வதே அடுத்துள்ள நடுவிரல் ஆகும். ஆணவம் உயிருக்கு அறியாமையை செய்வதன்றி ஒரு பயனையும் உதவாதது போலவே நடுவிரலும் நமக்கு பயன்படாமலிருந்து வருவதால் இவ்வுண்மையை நாம் நன்கு உணரலாம். ஆணவத்தின் வலிமை குறைந்தால்தான் உயிர் இறைவன் திருவருளை சேரும். ஆணவத்தின் வலிமை குறைய வேண்டுமானால் அதற்கு உயிர் கர்மாவை செய்ய வேண்டும். கர்மாவை செய்வதற்கு துணை வேண்டும். துணையைத்தான் மாயை என்கிறோம். நடுவிரலுக்கு அடுத்துள்ள விரல் கர்மத்தின் அடையாளம். நாம் சுப அசுப கர்மாக்களை செய்யும் போது பவித்திரம் அணிவதால் இவ்வுண்மையை நன்கு தெளியலாம். பவித்திரமே நாளடைவில் மோதிரமாகி மோதிர விரல் என்றும் பெயர் பெற்றது. அவ்விரலை அடுத்துள்ள சுண்டு விரல் மாயையின் அடையாளம். இதனை திருமணமான பிறகு அக்னி வலம் வரும்போது மணாளன் தன் சுண்டு விரலுடன் மணப்பெண்ணின் சுண்டு விரலை கோர்த்து பிடித்து வருவதால் இவ்வுண்மையை இனிது உணரலாம். வாழ்க்கை துணைவியின்றி கர்மாவை செய்யக்கூடாது என்பது வேத ஆகம விதியாகும். உயிர் மாயையின் துணை கொண்டு கர்மாக்களை, அதாவது நல்வினை தீவினை செய்தால் ஆணவத்தின் வலிமை குறையும். ஆணவத்தின் வலிமை குறைந்தால் உயிர் இறைவனின் பெருமை உணர்ந்து அவன் திருவடி இன்பத்தில் திளைத்து இருக்கும். இவ்வளவு உண்மைகளையும் சின்முத்திரை நமக்கு காட்டுகிறது. சின்முத்திரை பெரும்பாலும் குருமூர்த்தம் கொண்ட தெய்வமான தென்முக கடவுளும் சுவாமி ஐயப்பனும் மற்றும் சந்தான குரவரான மெய்கண்டார் மட்டுமே இம்முத்திரை கொண்டு அருள்பாலிக்கினர் என்பதை உணர்ந்து கொள்க. திருச்சிற்றம்பலம்.